எங்களின் சங்கமமே, இறையரசின் மங்களமே, இன்பம் பொங்கும் நாளினிலே அகந்தை அனைத்து மறையும், தேவன் அருளில் யாவும் மிளிரும். பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே, அன்பின் பாதை பாரெங்கும் பறந்திடுமே. பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே, அன்பின் பாதை பாரெங்கும் பறந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே, இதயங்களின் சங்கமமே, இறையரசின் மங்களமே, இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் தாமே அருண், பிராங்கிளின், அபிஷா, மேரி இவர்கள் இருவரும் வெவ்வேறு குடும்பங்களை சார்ந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரது இல்லத்தில் திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்க இருக்கிறார்கள். இவர்களையும் இவர்களது பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் பங்கு தந்தை என்ற முறையில் அன்போடு நான் இந்த திருமண திருப்பலிக்கு அழைக்கிறேன். உங்களுக்காக இங்கே இருக்கிற அனைத்து குருக்களும் அருட்சகோதரிகளும் இறைமக்களும் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஆண்டவரது அருள் நிலையிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழுங்கள். ஆண்டவர் உங்களை திருக்குடும்பமாக ஆசீர்வதிப்பார். எனவே இன்றைய நாளில் நாம் அனைவரும் இந்த புதிய குடும்பத்தை உருவாக்க இருக்கிற அருண், அபிஷா இவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தூய மர நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
கூறுகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரை உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவனே. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவர், எங்கள் வேண்டலுக்கு செவிசாய்த்து உம் பிள்ளைகள் அருண் பிராங்க்லின், அபிஷா மேரிவர்கள் மீது உம் அருளை கனிவுடன் பொழிந்தருள்வீராக. உமது திருப்பீடத்தின் முன்னால் திருமணத்தால் இணைக்கப் பெறுமவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள அன்பிலே உறுதி பெறச் செய்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தொடக்கத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும்போது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அதை அழைத்து வந்தார். அப்போது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவருக்கு அருள்வாக்கு.
உனக்கு நலமாகும். உழைப்பால் நீ உந்தன் உணவை கொள்வாய், எல்லாம் உனக்கு நலமாகும். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீரளிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீரளிப்பார். மக்களின் மக்களை காண்பீராக, உங்கள் வாழ்வினில் அமைதி நிலவிடுக. மக்களின் மக்களை காண்பீராக, உங்கள் வாழ்வினில் அமைதி நிலவிடுக. இறைவன் தரும் நல் சமாதானம் என்றும் உங்களின் நிலைத்திடுமே. இறைவன் தரும் நல் சமாதானம் என்றென்றும் உங்களின் நிலைத்திடுமே. உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீரளிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீரளிப்பார். இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்ளுவார்.
நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான அருண் அபிஷா, என்று உங்கள் வாழ்நாளிலே இது ஒரு பொன்னாள் என்று நீங்கள் கிறிஸ்துவின் முன்னிலையில், திரு அவையின் முன்னிலையில் உங்களுடைய திருமண வாழ்வை தொடங்க இருக்கின்றீர்கள். இந்த பொன்னான நேரத்தில் இங்கு வந்திருக்கும் அருட்தந்தையர்கள், இறைமக்கள் அனைவரின் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் அனைவருக்குமே என்றுமே இளமையாக அதிக நாள் வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கும். இருக்கா இல்லையா? உண்டு. அதனால தான் அங்கங்கே வெள்ளை முடி வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? எதையாவது பூசி அதை கருப்பாக்கிடலாமா என்று முயற்சி செய்கிறோம். ஒரு திருமணத்தினுடைய 60வது திருமண நாள் கொண்டாடப்பட்டது தாத்தா பாட்டி. அப்போது அவர்கள் இருவருமே இளமையாக இருந்தார்கள். 60 வயது வரை கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்ந்து 60வது நாள் கொண்டாடுவது, திருமண நாளை கொண்டாடுவது மிக கடினம். ஆக அவருடைய பேர குழந்தைகள், சொந்த பந்தங்கள் அனைவரும் வந்து அதை வெகு விமரிசையாக கொண்டாடினார்கள். அப்பொழுது அந்த பேர குழந்தைகள் அந்த தாத்தாட்ட போய் கேட்டாங்க, தாத்தா, உங்கள் இளமைக்கும் உடல் வலிமைக்கும் உள்ள ரகசியம் என்ன? அப்போ அவர் சொன்னார், நான் தாத்தாவை பாட்டியை கட்டின அந்த நாள் நாங்கள் ஒரு முடிவு செய்தோம். அதாவது நம்மளுக்கு இடையிலே சண்டை வரக்கூடாது. ஆனால் சண்டை வந்துருச்சுன்னா யார் அந்த சண்டையில் தோற்று போகிறாங்களோ அவங்க அன்னைக்கு 5 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதான் நமக்கு தெரியுமா, வாழ்க்கையில் குடும்பத்தில் சண்டை வராத நாள் இருக்கா? இல்லை. அதுபோல் பெண்ணோடு சண்டை போட்டு ஜெயித்த கணவன் இருக்கிறாரா? அதுவும் இல்லை. அதனால் நான் நடக்க வேண்டியது இருந்து அதுதான் என் ரகசியம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படி ஓகே, நீங்கள் ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடந்திருக்கிறீங்க. ஆனால் பாட்டி என்ன செய்தாங்க? பாட்டியினுடைய இளமையின் ரகசியம், அவன் என்ன செய்தான்னா, டெய்லி நான் 5 கிலோமீட்டர் சரியாக நடக்கிறேனான்னு பார்க்க என் பின்னாடியே வந்துடுவா என்று சொல்கிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது இதுதான். திருமண வாழ்வில் நாம் தொடங்கும் பொழுது வரை முதல் முடியும் வரை, இறப்பு வரை இருவரும் இணைந்தே, இன்பமானாலும் துன்பமானாலும் நாம் இணைந்தே செல்ல வேண்டும். அதுதான் திருவிவிலியமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த திருமண பத்திரிகையிலே முதல் வசனமாக, இனி இவர்கள்
அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் என்ற ஒரு இறை வசனம் நமக்கு கண்படுகின்றது. அதைத்தான் நற்செய்தியாகவும் வாசிக்க கேட்டோம். இந்த வாசகமானது நம்முடைய திருவிவிலியத்திலே குறைந்தது 5 முறையாவது வருகின்றது. முதலில் தொடக்க நூலில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் இயேசுவால் திருவிவிலியத்திலும் புனித பவுலால் அவருடைய மடல்களிலும் இடம்பெறுகின்றன. ஆக இத்தகைய எனவே இது ஒரு சிறப்பு மிக்க வசனமாகவே காணப்படுகின்றன. நம்முடைய வாழ்வில், குறிப்பாக திருமண வாழ்வில் இந்த ஒரு உண்மையை கண்டறிய வேண்டும் என்பது திரு அவையின் ஆசை. நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் காதலர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், ஈருடல் ஓர் உயிர் போல என்று. ஆனால் விவிலியம் சொல்லுவது அப்படியல்ல. உடலும் ஒன்றுதான். ஒரே உடலாக உயிரளவிலும் உடலளவிலும் ஒன்றித்திருக்கும் அந்த நிலையை நாம் காண வேண்டும். அந்த ஒன்றிப்பை நம்முடைய வாழ்வில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது திரு அவையின் படிப்பினையும் விவிலியத்தின் படிப்பினையுமாக இருக்கின்றது. படைப்பிலை மனிதன் படைப்பின் சிகரமாக விளங்குகின்றான். ஆனால் அதிலும் மிகச் சிறப்பாக ஆண்டவர் பெண்ணை படைக்கின்றார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று தொடக்க நூல் 1 சொல்லுகின்றது. இதன் விளக்கமாக தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் விவரித்து சொல்லுகின்றது எவ்வாறு அவர் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஆணை ஃபஸ்ட்டு என்ன செய்கிறார்? படைக்கிறார். அதற்கு அப்புறமாக அவன் தனியாக இருப்பது நல்லதென்று அவர் உணர்கிறார். அவனையும் உணர வைக்கிறார். எல்லா காட்டு விலங்குகளையும் அழைத்து வந்து அவர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு துணை இருக்கின்றது என்பதை காண்பிக்கின்றார். அவனுக்கு ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ள ஆவலை ஏற்படுத்துகின்றார். அதன்பின் நமக்கு தெரியும் எவ்வாறு அவர் ஒரு எலும்பை எடுத்து அதை சதையால் மூடி ஒரு பெண்ணாக செய்கின்றார். ஆண் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன், ஆனால் பெண்ணோ ஒரு ஆணின் எலும்பிலிருந்து செய்யப்பட்டவள். ஆணை படைக்கும் பொழுது திருவிவிலியம் உண்டாக்கினார், படைத்தார் என்ற வினை சொல்லை உபயோகிக்கின்றது. ஆனால் ஒரு பெண்ணை பற்றி பேசும் பொழுது பெண்ணை கட்டினார். அதாவது திருமணம் கட்டுறதில் மாறாக ஒரு சிற்பி எவ்வாறு அவனுடைய சிலையை செதுக்குகின்றானோ அதுபோல செதுக்கினார் அல்லது கட்டினார். ஒரு கட்டிட கலைஞர் போல கட்டினார் என்று விவிலியம் அந்த வினை சொல்லை மாற்றி அமைக்கின்றது. ஆக கடவுள் ஒரு ஆணிற்கு, மனிதனுக்கு எவ்வாறு பல முயற்சிகளை செய்து பெண்ணை படைக்கின்றார். ஸ்பெஷல் கிரியேட்டிவ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகச்சிறப்பான ஒரு படைப்பை உண்டாக்குகின்றார். ஆக மனிதனும் அதை கண்டுகொள்கின்றான். இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கின்றாள் என்று. ஆக அன்று முதல், ஆதாம் முதல் இன்று வரை கடவுள் மனிதர் ஒவ்வொருவருக்குமே அவருக்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்கி கொடுக்கின்றார். நம்ம ஃபாதர் சொன்னாங்க, வந்த உடனே இவர் 2 பேரையும் பார்த்துட்டு ஜோடி பொருத்தம் அருமையாக இருக்குது, இது எப்படியாவது சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆக இது கடவுளால் அருணுக்காக அபிஷாவைக்காக அருணையும் கடவுளே செதுக்கினதனால் இந்த ஜோடியில் குறை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆக அருணுக்கு அபிஷா தான் ஏற்ற துணை என்பதை முடிவு செய்தவர் கடவுளே. ஆக கடவுளே அவர்களை படைத்து அவர்களை ஒன்றாக்க திருவுளம் கொண்டார். ஒன்றும் இரண்டு என்று நாம் படித்திருக்கின்றோம். ஆனால் உங்களுடைய திருமண வாழ்விலே இன்று முதல் நீங்கள் இந்த திருமண வாழ்க்கை என்னும் பள்ளியிலே முன்னால் படித்ததை எல்லாம் மறந்துவிட்டு ஒன்றும் எத்தனை ஒன்றுதான் என்ற உண்மையை நீங்கள் கண்டுணர வேண்டும். அதுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசிக்கின்றோம். புனித பவுல் இது எவ்வாறு முடியும் அப்படிங்கிறத அவர் யோசித்து பார்க்கிறாரு. அவர் ஒரு உண்மையை சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை. அவர் திரு அவையை துன்புறுத்துகின்றார். ஆனால் இயேசு அவருக்கு தோன்றி, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று வினவுகிறார். ஆக புனித பவுலுக்கு அவருடைய
மனமாற்ற முதல் நாளிலிருந்தே அவருடைய உள்ளத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஆழ்ந்த கருத்து, திரு அவையும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றுதான், இவர்கள் ஒரே மறையுடல்தான் என்ற அந்த ஒரு இறையியலை அவர் விளக்குகின்றார். ஆக இந்த இறையியலான இந்த ஒற்றுமை, திருவைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த நட்பு, திருமண வாழ்வில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அது நடைமுறைப்படுத்தப்படுவதாக, செயலாக்கம் பெறுவதாக நமக்கு விளக்குகின்றார். ஆக இந்த இந்த ஒன்றிப்பை, உறவு ஒன்றிப்பை நம்முடைய வாழ்வில் நாம் அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? அதன் நிறைவை தேடி கண்டடைய வேண்டும். திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது முடிகிறதே இல்லை, இன்று தொடங்குகிறது. இந்த தொடர்ச்சி, இந்த தொடக்கமானது நிறைவு பெறுவது அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய நடக்கும் சம்பவங்கள் அனைத்தின் வழியாகவும் இவர்கள் இருவரும் எவ்வாறு ஒரே உடலாக மாறுகின்றார்கள், வாழுகின்றார்கள், அதை அனுபவிக்கின்றார்கள் என்பதுதான் லா ஆஃப் கிராஜுவல்னஸ் அப்படிங்கிற ஒரு இறையியல் கோட்பாடு உண்டு. அதைத்தான் திருமண தம்பதியர்க்கிடையே பயன்படுத்துகிறார்கள் திரு அவை ஆளர்கள். அதாவது ஒவ்வொரு எல்லா பண்புகளுமே படிப்படியாக தான் மனிதனுக்கு அதன் நிறைவை எட்டச் செய்கின்றது. அதுபோல தான் இந்த உறவு ஒன்றிப்பு, ஒற்றுமை எவ்வாறு நிகழ்கிறது என்றால் படிப்படியாக நாள்தோறும் நம்முடைய வாழ்வில், திருமண வாழ்வில் நீங்கள் நடை போடும் பொழுது அதன் நிறைவை உண்மையிலே கண்டடைவீர்கள். அதற்காக வாழ்த்துவதற்காகத்தான் நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். ஆக இந்த நிலையை கண்டடைய உங்களுக்கு ஒரு 5 அறிவுரை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். முதலாவதாக, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும், அன்பில் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த திருக்குழும மன்றாட்டிலே வந்தது, நீங்கள் அன்பில் உறுதி பெறச் செய்யப்பட வேண்டும் என்று ஜபிக்கப்பட்டது. ஆக இந்த அன்பிதான் ஆணிவேராக, திருமண வாழ்வின் ஆணிவேராக அமைகின்றது. திரு அவை கோட்பாடுகளிலே இந்த அன்பானது களங்கமற்ற அன்பு, பிளவுபடாத நட்பு என்று விவரிக்கப்படுகின்றது. ஆக இந்த அன்பில் நீங்கள் நாள்தோறும் வளர வேண்டும். இரண்டாவதாக, நன்மை செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் நன்மை செய்ய வேண்டும். இந்த நன்மை செய்வது, அதாவது புனித பவுல் கூறுவது போல, திரு அவையை எவ்வாறு கிறிஸ்து அன்பு செய்கிறாரோ அதுபோல நீங்களும் அன்பு செய்ய வேண்டும், ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். ஆக இயேசு எவ்வாறு அன்பு செய்தார்? திரு அவைக்காக தம்மையை கையளித்தார். அந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் கையளிக்கும் அளவுக்கு அன்பு செய்ய வேண்டும். அதுபோல ஆசி கூறுதல், ஒருவர் மற்றவரை பற்றி நல்லது பேசுதல், மற்றவரை பற்றி அடுத்தவரிடமும் நல்லதையே பேசுபவர்களாக வாழ வேண்டும். அடுத்ததாக, மிக முக்கியமாக, வாழ்வில் ஜெபம். ஃபுல்டன்ஷின் என்ற பெயராரையர் திருமணத்தை பற்றி ஒரு நூல் எழுதும் பொழுது அதற்கு இட்ட தலைப்பு 3 to get married, 3 to get married. ஆனால் இங்கு 2 தான் இருக்கிறார்கள். ஒன்றும் 2 என்று சொன்னோம். அது உண்மையிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் 1 + 1 + 1 1 என்று வர வேண்டும். அதில் இந்த 3வது ஆள் இயேசு கிறிஸ்து. இயேசு உங்களை இணைக்கின்றார், தம்மில் இணைக்கின்றார். ஆக அவரில்தான், அவர் சொல்வது போல, என்னாலன்றி உங்களால் நல்லது எதுவுமே செய்ய முடியாது. அவரின்றி நாம் இந்த திருமண வாழ்வில் நிலைத்திருப்பது மிக கடினம். ஆக எழில் அற்றுப்போகும், அழகு அழிந்து போகும், ஆனால் ஆண்டவருக்கு அஞ்சும் தம்பதியரை நிலைத்து நிற்பர் என்பது நீதிமொழிகள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது. ஆக இன்று மணமகன் என்று அழைக்கப்படும் கிறிஸ்து, திரு அவையின் மணமகனாம் கிறிஸ்து இந்த திருமணத்தில் உங்களை சந்திக்க வருகிறார், உங்களை ஆசிர்வதிக்கின்றார். அவர் எவ்வாறு திரு அவையை அன்பு செய்கிறாரோ அதுபோல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய உங்களுக்கு பலனளிக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புமிக்க அருண் பிராங்க்லின், அபிஷா மேரி திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும்
உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போதோ மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமீந்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். அருண் பிராங்க்லின், அபிஷா மேரி, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறேன். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராயிருக்கின்றீர்களா? தயாராக இருக்கிறேன். தயாராக இருக்கிறேன். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்க்கிறேன். வளர்க்கிறேன். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். அருண் பிராங்க்லின் என்னும் நான், அபிஷா மேரி என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அபிஷா மேரி என்னும் நான், அருண் பிராங்க்லின் என்னும் உங்களை என் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அபிஷா மேரி, என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அணிந்துகொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகள், நம்ம வேண்டுதல்களை நம்ம ஆண்டவரிடம் எழுப்பி புதிய மணமக்களை இறை நிறைவாக ஆஸ்வதிக்கும்படியாக செபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். இப்புதிய மணமகனும் மணமகளும் தங்கள் இல்லத்தில் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை நாங்கள் இந்த நேரத்திலே சிறப்பான முறையிலே மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாம் அனைவரும் இதோ இந்த புதிய மணமக்கள் தங்கள் வாழ்வை ஆண்டவருடைய பேராற்றலாலும் பேரருளாலும் சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே ஒரே உள்ளத்தோடு ஒரே மனத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். இதய அமைதியே இறைவா, உலகிலும் திருச்சபையிலும் அமைதி நிலவ வேண்டும் எனவும் மென்மேலும் திருச்சபையில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது திருமணத்தில் இணைக்கப்பெற்றிருக்கிற உம்முடைய அன்பு குழந்தைகள் அருண், பிராங்க்லின், அபிஷா, மேரி இவர்கள் தொடர்ந்து எந்நாளும் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் சமாதானத்திலும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கானாவூர் திருமணத்தில் மணமக்களை ஆசீர்வதித்தது போல இம்மணமக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதய அமைதியை இறைவா, இதோ திருமண உறவில் ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கிற ஏனைய அன்பு குழந்தைகள் தங்கள் வாழ்வில் உயர் நிலைகளில் நிலைத்திருப்பது போல இப்புதிய மணமக்களும் தாங்கள் அமைத்திருக்கின்ற இல்லற வாழ்வில் எந்நாளும் உயர் நிலைகளில் நிலைத்திருக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். மன்றாடுவோம். ஆண்டவர் நன்றி கூறுகிறோம் இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக. முத பிள்ளைகள் அருண், பிராங்க்லின், அபிஷா மேரியவர்களை ஆண்டவரே நீ திருமண அன்பிலே இணைத்து இந்நாளை முத பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாளை மாற்றியிருக்கிற கிருபைக்காக நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வேன் சொன்னீங்கள் அன்பின் தகப்பன் முத பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆண்டவரை பெருகச் செய்யும். நலன்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் என்னால் வளர்ந்தோங்கி இருக்க செய்யும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர்ப்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் நீர்ப்பாயின் இறைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தைக்கிட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மாற்று நிறைந்த ஆண்டவரே, பேரின்பத்துடன் நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகளின் கனிவுடன் ஏற்றருளும். அருள் அடையாளத்தின் உடன்படிக்கையால் இணைக்கப்பட்ட இவர்களை தந்தைக்குரிய பரிவரக்கத்துடன் பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு எனும் மனிதர்கள் வழியாக மீட்க பெற்ற மக்கள் அதை கிறிஸ்து வழியாக இறையியல்பில் பங்கு கொள்ளவும் அவருடன் விண்ணகமாட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவர்களோடு புதியதொரு உடன்படிக்கையை செய்து கொண்டீர். மேலும் அவர் பரிவுவின் தந்த இந்த அருள் பெருக்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தி இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உமது அன்பின் சொல்லற்கரிய திட்டத்தையும் நாங்கள் நினைவு கூற செய்தருளினீர். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தை, நீ மெய்யாகவே தூயவன். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை இன்று பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவுறுந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எம் சகோதரிகளையும் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றெழும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தாயான அன்னை மரியாள், அவருடைய கணவரான தூய யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள், இந்த உலகிலே உமக்கு உணர்ந்தாய் வாழ்ந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய அந்தோனியார் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்று தந்தவாறு இறைவனுடைய அரசிய மண்ணுலகில் மலர மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் என் மணமக்கள் மீது தம் ஆசியை பொழியுமாறு தாழ்மையுடன் மன்றாடுவோமாக. அவர் திருமண அருளடையாளத்தால்
இவர்களை வளமுறச் செய்து கனிவுடன் துணை புரிவாராக. தூயவரான தந்தையே, உலக அனைத்தையும் உருவாக்கியவரே, உமது உருவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது உமது ஆசியை பொழிய திருவுளமானீர். இன்று திருமண அருள் அடையாளத்தால் இணைக்கப்பெற்ற உம் அடியார்களுக்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இம்மணமகள் அபிக்ஷா மேரி மீது இவருடைய வாழ்க்கை துணைவர் அருண் பிராங்க்லின் மீதும் உமது ஆசியை நிறைவாய் பொழிவீராக. உமது தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எறிய செய்வதாக. இதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வளம் பெற செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக. தம் உழைப்பில் நீர் இவர்களுக்கு துணையாக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்றீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகின் உமக்கு சாட்சிகளாய் விளங்குவார்களாக. மேலும் வளமை மிக்க முதுமை எய்திய பின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகிற அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் மலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறணும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
எங்களுக்கு கருணை மழை வேண்டும். இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே எங்கள் நேசரே என்னோடு பேச வாருமே. இயேசுவே எங்கள் நேசரே என்னோடு பேச வாருமே. ஆயிரம் உறவுகளும் அலை அலையாய் வரும் நினைவுகளும் சீயனை தேற்றிடும் நிகழ்வுகளும் இறை மகனும் தன் உயிர்ப்புக்களே. ஆயிரம் உறவுகளும் அலை அலையாய் வரும் நினைவுகளும் சீயனை தேற்றிடும் நிகழ்வுகளும் இறை மகனும் தன் உயிர்ப்புக்களே. கலங்கரை விளக்கே வா, காரிருள் நிலவே வா, கதியென நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீ வா. கதியென நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீ வா. ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை கனிவான அன்போடு நீர் நிறைவேற்றியருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த பிள்ளைகள் அருண் பிராங்க்லின், அபிஷா மேரி இவர்கள் அன்பில் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசீர்வாத தலைவனை மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொண்டிருக்கவும் உங்கள் குடும்பத்தில் எந்நாளும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து நீங்கள் ஆறுதலும் பெற்று அனைவருடன் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகில் நீங்கள் இறையன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்ற இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் ஆசீர்வாதம் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. உட்காருங்க, ஒரு 2 நிமிஷம் நன்றி நவல் உட்காருங்க.
அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இனிமையான நிகழ்விற்கு வாழ்த்து வந்துள்ள அனைவருக்கும் நன்றி கூற வந்துள்ளேன். ஒருவருக்கு வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வு என்றால் அது திருமணம், அடுத்து குருத்துவம். நான் திருமண விழாவிற்கு வந்திருக்கிறேன். என் துணைவியும் நானும் சேர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் நான் நன்றி கூற வந்திருப்பது அருத்தந்தரைகளுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். முதலில் என் பள்ளி பருவத்திலிருந்து மனிதனின் வாழ்க்கையை பல பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் குழந்தை பருவம், பள்ளி பருவம், அடுத்த கல்லூரி பருவம், அடுத்த திருமண பிரிவு என்று இங்கே இருக்கிற பங்குதந்தை அனைவர்களும் எனக்கு ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொருவருடன் ஒரு இணக்கமான தொடர்பும் உறவும் கலந்துள்ளது. எனக்கு முதலில் நான் நன்றி கூற விரும்புவது ஃபாதர் ஸ்டீஃபன் அவர்கள். நான் குழந்தையாக இருக்கும்போது அவர் எனக்கு தெரியும். அவர் நான் ஆசீர்வாதத்திற்கு பெங்களூர் செல்லும் பொழுதும் சரி, அவர் அன்பின் மொழியால் என்னை அரவணைத்து, அவரின் ஒரு அரவணைத்து அவர் பாசத்தை என்னை பொழிவார். எனக்கு இன்று இனிமையான ஒரு மறையுரையும் நமக்கு வழங்கி என் திருமணத்திற்கு சிறப்பு செய்த அவருக்கு எங்கள் பெரிய மாமா பனிராஜ் மாமா அவர் பொன்னாடைய அணிவிப்பார்கள். அடுத்ததாக அருட்தந்தை அருளந்தோணி அவர்கள். நான் மாமாவிற்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு நான் அவரை மாமா என்று அழைப்பேன். எங்களுக்கும் வாடியோ தாத்தாவுக்கும் உறவு உரை. மாமா பல நேரம் பெங்களூரிலிருந்து வர முடியாத சூழ்நிலை கூட எங்கள் குடும்ப நிகழ்த்திற்கு ஒவ்வொரு இதுவும் எங்கள் மாமாவிற்கு பதிலாக எங்கள் அருளந்தோணி மாமா அவர்களை முன்னின்று நடத்தி எங்களை ஆசீர்வதித்து இதுவரை வழிநடத்தி வந்திருக்கார். அவருக்கும் இந்த பொன்னாடையை அணிவிக்க அழைக்கிறேன். அடுத்ததாக அருட்தந்தை பால்ராஜ் அவர்கள். நான் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு நான் கோடை விடுமுறைக்கு ஆசீர்வாதம் சென்ற பொழுது அவரை என்னை அழைத்து அப்போதான் அமர்ந்து அறிமுகமானேன். அறிமுகமாக அவர் ஒரு நண்பர் போல என்னை பழகி அவருடைய பல விவரங்கள் நாங்களும் உரையாடி இருக்கின்றோம். தனிமையில் அவர் போயிருக்கிறோம். அவர் என்னை பகிர்ந்துள்ளார், அவர் அறிவுரையை வழங்குகிறார். என்றும் என்னோட திருமணத்திற்கு வந்து என்னை சிறப்பித்ததற்கு அவர் நன்றியாக அந்த கொண்டாடைய போகிறேன். அடுத்ததாக அருட்தந்தை பேட்ரிக் ராஜசேகர் அவர்கள். எனக்கு மாமா என்று அழைப்பேன். நானும் அவரும் போல உடன் குழந்தை பருவம் முடிந்தவுடன் ஆசீர்வாதம் சென்ற பொழுது மாமாவிற்கும் அவருக்கும் நான் மாமா என்று அழைத்தோடு அவர் எனக்கும் பல நேரத்தில் பல இக்கடான சொல்லி அறிவுரை வழங்கி என்னை வழிநடத்தியிருக்கிறார். அவருக்கும் நன்றி கூறி இருக்கிறேன். அடுத்ததாக அருட்தந்தை ஜோசப்ராஜ் அவர்கள். நான் முன்று கூறியது போல குழந்தை பருவம் என்பது நமது மார்க்கெட் மரியம்மா கோயிலிருந்து அவரிலிருந்து நான் அது தெரியும் என மாமா என்று அவர் அற்புதம் ஒவ்வொரு முறையும் அவரை வழிநடத்தி ஆசீர்வதித்து அவருடைய ஜபங்களும் தவங்களும் எனக்கு ஊக்குவித்திருக்கிறது. அதற்காகவும் நன்றியை கூறுகிறேன் அவருக்காக. அடுத்து நான் கூற வருவது அவர் எனக்கும் அவருக்கும் உறவு மிகவும் பலம் வாய்ந்த உறவு. நான் ஒரு 12ஆம் வகுப்பு அதுக்கு என்ன தொடங்கலாம் என்று நான் பல நேரம் இக்கட்டான சூழ்நிலை இருந்தபோது கூட எனக்கு கூறியவர் அவர்தான் மைப்பா சேசுராஜ் அவர்கள். அவர்கள் எனக்கு ஒரு வழிகாட்டி, அதுபோக அவர் எனக்கு ஆசீர்வதித்து அவர் தொடங்கிய கல்லூரி பருவம் தான் எனக்கு அவர் என்று கொடுத்து எனக்கு கல்லூரி வாழ்க்கை எனக்கு அவருக்கு. அடுத்ததாக ஃபாதர் பீட்டர் அவர்கள். நான் ஆசீர்வாதம் சென்றும்போது அவரை திருமணத்திற்காக அழைத்த பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நான் கண்டிப்பாக வருவேன், உனக்காகவும் உனக்கு ஜெபிக்கிறதற்காகவும் உன் குடும்ப வாழ்க்கை தொடர்ந்ததற்காகவும் அவருடைய மகிழ்ச்சி எனக்கு அதுவும் ஊக்குவித்தது. அதற்காகவும் நன்றி கூறுகிறேன். அதற்காக அடுத்த அந்தோணிசாமி ஃபாதர் அவர்களும் எனக்கு எங்கள் மாமாவை திருமணத்திற்கு வந்து அதுபோல் எங்கள் குடும்பத்திற்கு ஒன்றிணைந்து பல்வேறு காலங்களில் செபித்து எங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அவருக்காகவும். அடுத்ததாக ஞானமிக்கேல் மாமாவும் அப்படிதான் எனக்கு. அவர்களும் சில இடங்களில் கால் பண்ணி கேட்கும்போது எனக்கு ப்ரேயர் பண்ணி அந்த திருமணத்திற்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கும்.
அடுத்ததாக எங்கள் மகரை பங்கு தந்தை அவர்களும் எனக்காக ப்ரேயர் செய்து பல்வேறு காலங்களில் அவர்கள் கேட்கும் பொழுது திருமணத்திற்கு நகரம் கேட்கும்போதும் அதற்காக ஒதுக்கி எனக்காக சிறப்பாக பிரார்த்தனைகள் செய்து இந்த திருமணத்திற்கு வழி நடத்தியிருக்கிற நம்ம பங்கு தந்தை அவர்களுக்கும் என் மனமான நன்றி. அடுத்ததாக இன்று மனமகிழ்ச்சி அடைந்ததில் எங்கள் அப்பா அம்மா அபிஷாவோட அம்மா அப்பா அதுக்கு அடுத்து எனக்கு இருக்கிறதுல தாயின் அன்பும் தந்தையின் அரவணைப்பும் சேர்ந்து கிடைக்க தான் தாய்மாமா என்று கூறுவார்கள். அதுபோல் என் தாய்மாமா எனக்கு அது ஒரு கார்டியனாக, ஒரு வெல்விஷராக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு நண்பராக எல்லாம் இருந்து எனக்கு பல்வேறு வழி நடத்தி அவருக்கு நான் நன்றி கூறவே முடியாது. எனக்கு அந்தளவுக்கு எங்களுடைய பந்தம் இருக்கிறது. எனக்கு அவருக்கும் இந்த பொன்னாடையை நான் நன்றி கூறவில்லை. இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக அவருக்கு அனுபவிக்கிறேன். திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றி. உங்கள் வாழ்த்துக்களையும் பெறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்கு மணமக்களோடு குருக்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ, அப்புறம் கையெழுத்து போடுவாங்க. மற்ற ஃபோட்டோவெல்லாம் பிறகு எடுத்துக்கோங்க. என்ன நேரம் ஆயிடுச்சு.